சொல்லுங்கம்மா. ஐயா ராசராசா, நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனையா. என்ன பிரச்சனைமா? கார்த்தி அங்க இருந்தா கொஞ்சம் கூட. ஏதோ பக்கத்துல தான் இருக்காரு, ஸ்பீக்கர்ல போடுறமா, பேசுங்க. அம்மா. பாட்டி. ஐயா கார்த்தி. சொல்லுங்க பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. எதுக்கு பாட்டி? நம்ம பரம்பரை கோயில் இருக்குல்ல, அதுல ஏதோ பிரச்சனையா. இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்து கோயிலை கட்டி கொடுத்து அதை நாம தான்ப்பா பண்ணோம். நம்ம பரம்பரையில தான் கட்டி கொடுத்தோம். அது ஏதோ சின்னதா ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சிக்கல்? இப்போ நம்ம பரம்பரை கோயில் இருக்குல்லப்பா, அந்த இடம் உங்க அம்மா அபிராமி பேர்ல தான் இருக்கு. அவதான் இப்ப இல்லையே. அதனால இந்த இடத்த அவளோட வாரிசுங்க பேர்ல மாத்தி எழுதணுமா. அத நாம இன்னும் செய்யாமலே இருக்கிறோம். அதனால அத மாத்தி எழுதலன்னா இந்த இடத்த அரசாங்கமே எடுத்துக்குமா. அத சொல்லிதான்ப்பா இப்ப கோயில்ல நோட்டீஸ ஒட்டிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில அந்த அதிகாரிங்க 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ உங்க அண்ணனுங்க 3 பேரும் வந்து அவங்க முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா. அப்படி செய்யலன்னா கோயில அரசாங்கமே எடுத்துன்னு சொல்றாங்கப்பா. இத சொல்றதுக்காக தான்ப்பா நான் உனக்கு போன் பண்ணேன். பாட்டி, இவ்வளவு நாள் இல்லாம இந்த பிரச்சனை திடீர்னு வந்திருக்க, எதனாலன்னு புரியலையே. உண்மைதாயா மயிலு, நீ சொல்லும் போதுதான் எனக்கும் யோசனை வருது. மாப்பிள்ள, ஒருவேளை இது சந்திரா பண்ண வேலையை தான் இருக்குமோன்னு தோணுது. உங்களை ஈஸ்வரிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் அவ ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சகல, சின்னத்தை தான் அதை செஞ்சிருக்கணும். எலெக்ஷன்ல அவங்க புருஷனை நம்ம தோக்கடிச்சோம்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மள பழி வாங்குறதுக்காக இந்த பிளான போட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக வேணா செஞ்சிருக்கட்டுங்க. கையெழுத்து போடலன்னா கோயில் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடும். அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி மாமா கையால நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ண முடியாது.